யோகா வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு கீரை கண்டிப்பாக இருக்கும், வெஜிடபிள்ஸ் நிறையா இருக்கும். மாமாவுக்கு வந்து நான்வெஜ் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. எத்தனை சட்னி சாம்பார் இருந்தாலும் ஒரு கப்பு தயிர் இருக்கணும். அது சாப்பிட்டு இப்போ எனக்குமே அது பழகிடுச்சு, தயிர் வச்சுக்குவேன் கொஞ்சம். அவங்க கற்றுக் கொடுத்து தான் எனக்கு சமையலே தெரியும். அப்போ வந்து பயமாக தான் இருந்தது. அப்பா சொன்னப்போ நான் அழுதுகிட்டே தான் இருந்தேன். எனக்கு படிக்கணும், வேணான்னு சொல்லுங்கன்னு அழுதுட்டு இருந்தேன். உங்கள் வீட்டுக்காரர் பிறக்கும் போதெல்லாம் அவங்க மாமா ஜெயிலில் தான் இருந்தாங்க, அழுவாத அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போல்லாம் நாங்கள் கேட்போம், அத்தை எப்படி 6 மாதமா, ஐயோ எப்படி இருந்தீங்க அப்படின்னு. அது மிஸ் ஆகிறதெல்லாம் எனக்கு அப்போ தெரியாது. இன்னும் இருக்குது அந்த தழும்பு. எங்களுக்கு ஆகஸ்ட் 20ஆம் தேதி கல்யாணம் ஆச்சு. ஆனால் நாங்கள் முத பேசிக்கிட்டதுன்னு பார்க்கும்போது எங்களுக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி தான். வந்ததுமே எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னது முதல்ல வந்து மை பொட்டு வைக்காத, அழகாக குங்குமம் வைய எங்கள் அம்மா மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, அதை நான் செஞ்சுட்டோம், அவ்வளோதான். அரசியலில் வந்து வேலை நிறையா இருந்தாலும் டைம் கிடைக்கும்போது இப்போ வந்து ஒரு சினிமாவுக்கு கூப்பிட்டு போவாங்க. அப்புறம் ஈவினிங்கில் கொஞ்சம் டைம் இருந்ததுன்னா பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போவோம். எல்லா படமும் பார்ப்போம். ரிலீஸ் ஆனாக்கா ஒரு படமும் விட மாட்டோம். குழந்தை வந்து ரொம்ப அழுகுது, என்னன்னு தெரியல, பயமாக இருக்குது, வர சொல்லுங்கன்னா பாதி படத்தில் எந்திரிச்சு வந்தோம். எனக்கு அது மறக்கவே முடியாது. எங்கள் அத்தையே சொல்லுவாங்க, என் பிள்ளைங்களே வந்து இந்த பிள்ளை தான் ரொம்ப பொறுமையான பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகிறவர் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள். நமது தமிழகத்தின் மிகப்பெரிய அரசியல் கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சித் தலைவர் திருமதி ஸ்டாலின் அவர்களுடைய மனைவியார். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் மருமகள். தனது குடும்பம் பற்றி, கணவர் பற்றி, ஒரு அரசியல் குடும்பத்திற்கு மருமகளாக வந்தது பற்றி தன்னுடைய அனுபவங்களை மிக அழகாக குமுதம் சிநேகிதியில் எழுதி கொண்டே வருகிறார். அவருடைய அந்த அனுபவங்களை முதன் முறையாக ஒரு காட்சி ஊடகத்துக்காக இப்போது குமுதமுக்காக நாம் பேச இருக்கிறார். அவரை சந்திப்போம். வணக்கம் மேடம். வணக்கம். உங்களை சந்திக்கிற அத்தனை பேருமே அந்த கேள்வியை கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் சரி, திரு ஸ்டாலின் அவர்களும் சரி, ஒரு ஃபிட்டாக இளமையாகவே இருக்கிறீங்களே, அதோடைய ரகசியம்லாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் சாப்பாடு விஷயத்தில் வந்து கொஞ்சம் எண்ணெய், காரம், அதிகமான கொழுப்பு சத்து அதெல்லாம் சேர்த்துக்க மாட்டேன் எப்போதுமே. அப்புறம் மெயினாக எக்ஸசைஸு, வாக்கிங் ரெகுலராக போயிடுவோம். கொஞ்சம் யோகாலாம் நான் பண்ணுவேன். இப்போ வந்து யோகா எவ்வளோ வருஷங்களாக பண்ணுறீங்க நீங்கள்? யோகா வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கலைஞர் அவர்கள் கூட யோகா பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம். எங்களை வந்து கணவரும் யோகா செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதான் காலையில் எழுந்திரிச்சதும் வாக்கிங் போவாங்க. பெரும்பாலும் ஊர்களில் இருக்கும்போதெல்லாம் மார்னிங்கில் வாக்கிங் போயிடுவாங்க. சில சமயம் யோகா, இப்போ வந்து ஜிம்மு. நான் என்னோட ரெகுலர் வந்து காலையில் கொஞ்சம் வாக்கிங் போவேன், மாலையில் வந்துட்டு யோகா பண்ணுவேன். தினமும் ஒரு மணி நேரம், வாரத்துக்கு ஒரு 4 நாள். யோகாவில் என்ன மாதிரியான யோகா பண்ணுறீங்க? மூச்சு பயிற்சி, அப்புறம் வந்து பத்மாசனம் போட்டு நம்ம வந்து இந்த யோக முத்ரா பண்ணுறது, அப்புறம் புஜங்காசனம், நிறைய ஆசனங்கள் வரிசையாக எல்லா ஆசனங்களும் ஒன்று ஒன்றா ஒரு வாரத்துக்கு ஒரு மாதிரி மாற்றிக்குவோம். இப்போ ஊருக்கெல்லாம் போகும்போது என்ன பண்ணுவீங்க? ஊருக்கெல்லாம் போகும்போது காலையில் எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கும்போது நானே பண்ணிடுவேன். கோபாலபுரத்தில் என்ன மாதிரியான சமையல்? வீட்டில் தான் பெரும்பாலும் காய்கறி நிறைய செய்வோம். 2-3 வகை செய்வோம். ஒரு பொரியல், கூட்டு அந்த மாதிரி இருக்கும். ஒரு கீரை கண்டிப்பாக இருக்கும், வெஜிடபிள்ஸ் நிறையா இருக்கும். அது மாதிரி மெயினாக வந்து ஃப்ரூட்ஸு, அது மாதிரி கொஞ்சம் நல்ல ஃபுட்டாக சாப்பிட்டுக்குவோம். மாமாவுக்கு வந்து நான்வெஜ் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. பெரும்பாலும் விரால் மீன் இருக்கும். அப்புறம் கோழி சாப்பிடுவாங்க, கறிக்கோளை, அது மாதிரி நிறைய நான்வெஜ் சாப்பிடுவாங்க. டெய்லியுமே அவங்களுக்கு இருக்கணும், கொஞ்சம் விருப்பமாக சாப்பிடுவாங்க. உங்களுடைய கணவர் பற்றி சொல்லணும்னா அவர் என்ன மாதிரியான விஷயங்கள் சாப்பிடுவார், பிடிச்சி சாப்பிட்றதெல்லாம்? சைவத்தில் அது என்ன, வெஜிடபிள்ஸில் வந்து எல்லா வெஜிடபிள்ஸும், கிழங்கு தவிர பாக்கி எல்லாமே அவங்களுக்கு பிடிக்கும், சாப்பிடுவாங்க. நான்வெஜ் வந்து டெய்லி வேணும் அப்படிங்கிற அவசியம் அவங்களுக்கு கிடையாது. ஒரு சுட்டாப்பழம், ஒரு ரசம், ஒரு பருப்பு தொகை, வத்த குழம்பு, இதெல்லாம் இருந்தாலே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சாப்பிடுவாங்க. எத்தனை சட்னி சாம்பார் இருந்தாலும் ஒரு கப்பு தயிர் இருக்கணும். அது சாப்பிட்டு இப்போ எனக்குமே அது பழகிடுச்சு, தயிர் வச்சுக்குவேன் கொஞ்சம். இப்போ நிறைய பேர் பார்க்கும்போதெல்லாம் அவர் நல்லா ஒரு ஃபிட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறப்போ அவர் ஒரு பதில் சொல்லியிருந்தார், இது மாதிரி நான் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவேன், பசியோடு உட்காந்து பசியோடு எந்திரிச்சிருவேன். ரொம்ப அளவாக சாப்பிடுவாங்க. உங்களுக்கு சாப்பாடு விஷயமாகட்டும் இல்லை உடல்நலம் மற்ற விஷயங்களாகட்டும், நீங்கள் வந்து திருமணம் ஆகி வந்தப்போ
உங்களுடைய மாமனார் அவங்க உடல்நலம் அது போல் விஷயங்கள்லையும் நீங்கள் கவனம் எடுத்துட்டீங்க. இந்த நேரத்தில் யார் சமைப்பாங்க? சமையலுக்கு ஆள் இருந்தாலும் நாங்கள் போய் மேற்பார்வை பார்த்து அதுக்கு எல்லாம் இருக்கா கரெக்டாக எல்லாம் பண்ணுறாங்களான்னு போய் பார்ப்போம். நான்வெஜ்ஜாக இருந்தால் பெரும்பாலும் நானே போய் செய்வேன். உங்களுடைய அத்தை அவங்களும் செய்வாங்களா? அவங்களும் செய்வோம். அவங்க கற்றுக் கொடுத்து தான் எனக்கு சமையலே தெரியும். சமையலுக்கு ஆள் வச்சுருந்தாலும் சமையல் பண்ணும்போது குறிப்பாக மாமாவுக்கு செய்யும்போது கிட்ட இருந்து அது எல்லாம் கரெக்டாக காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அதை எடுத்து வைக்கிறது எங்கள் வேலை. அவங்க வந்து நான்வெஜ் அவங்க அப்போ சாப்பிடலை, நாங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவங்க சாப்பிட மாட்டாங்க. செஞ்சு காமிப்பாங்க இப்படி செய்யணும்னு பக்குவெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சாப்பிட மாட்டாங்க. எப்பவுமே சாப்பிட்டது இல்லையா? நான் பார்த்து அவங்க சாப்பிட்டதே இல்லை. இப்போ வந்து முட்டை கொடுக்குற உடம்பு சரியில்லை, அதனால ட்ராவல் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியவர் அவர். எல்லா ஊர்களுக்குமே போயிட்டு இருப்பார். அது வந்து நமக்கு நாமே ஒரு இதில் நடைப்பயணமாக இருக்கலாம், தேர்தல் சுற்றுப்பயணமாக இருக்கலாம், பிரச்சார சுற்றுப்பயணமாக இருக்கலாம், அது கட்சிக்காரங்களை சந்திக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்து வெளியூர் தான் அதிகம் இருக்கும். அதுபோல் சமயங்களில் உங்களுடைய அந்த உணவு விஷயங்களை நீங்கள் எப்படி அதை மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க? வெளியூர் போகும்போது அங்கே எங்கே தங்குறாங்களோ அவங்க யார் சாப்பாடு கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட நாங்களே சொல்லிவிடுவோம். இட்லி கொடுங்க, எண்ணெய் இல்லாமல் சமைச்சு அனுப்புங்க, காரம் போடாதீங்க, இதெல்லாம் நம்மளே சொல்லிட்டோம்னா கரெக்டாக. பெரும்பாலும் போவீங்களா? எலெக்ஷன் டூர்னால் பெரும்பாலும் நான் போயிடுவீங்க. மற்ற சமயங்களில் ஒவ்வொரு நேரம் போவோம், ஒவ்வொரு நேரம் வீட்டில் உள்ளவங்க பசங்க போவாங்க. எண்ணெயோ அதிகமாக இருக்கிற சாப்பாடோ பிடிக்காதது ஏதாவது ஒத்துக்காதது வந்தால் அவங்களே வந்து அதை தள்ளி வச்சுருவாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதை வச்சு மற்றவங்க தெரிஞ்சுப்பாங்க, சரி இவருக்கு என்னென்ன பழகிடுச்சு, இவங்களுக்கு இவ்வளோ இதுதான் அப்படிங்கிறது தெரியும். காய்கறி சாலடு அதெல்லாம் பிடிக்கும். பசங்க என்ன மாதிரியான ஒரு இது மாதிரி தன்னை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு அது போல் என்ன மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கிறாங்க? அவங்க வாக்கிங் போவாங்க, ஜிம்முக்கு போவாங்க. மெயினாக வந்து டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்குவாங்க. உதயாவை சொல்கிறீங்களா? உதயா வந்து அவரும் கரெக்டாக இருப்பார். மத்தியானம்னா சப்பாத்தி, ஒரு சிக்கன், 2 காய் அப்படி சாப்பிடுவாங்க. பொண்ணும் அப்படி தான். எல்லாருமே டயட்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்குவாங்க. அவங்க எல்லாருமே அது போல் யோகா பண்ணுறாங்களா? ஜிம்முக்கு போகிறாங்க. கொஞ்ச நாள் கிருத்திகா செந்து எல்லாருமே சேர்ந்து எடுத்துகிட்டு இருந்தோம் யோகா. இப்போ வந்து அவங்கவுங்க தனியாக ஜிம்முக்கு அப்படி போய்க்கிறாங்க. நானும் என் தங்கச்சி ஒரு 2 பேரும் யோகா பண்ணுவோம். உங்கள் கணவரை வந்து நீங்கள் எங்கே முதல்ல பார்த்தீங்க? முதல்ல நான் பொண்ணு பார்க்க வரும்போது தான் நான் அவங்களுக்கு முதல்ல பார்க்கும்போது என்ன தோணுச்சு? அப்போ இருக்கிற டென்ஷனில் ஒன்றும் தோணலை, பயமாக இருந்தது. அப்போ தான் நான் வந்து SSLC எழுதி பாஸ் பண்ணியிருந்த சமயம், மேலே படிக்கணும்னு நினச்சேன். அப்போ திடீர்னு இது ஃபிக்ஸ் ஆனதும் இவங்கெல்லாம் பொண்ணு பார்க்க வந்தாங்க. அப்போ வந்து ஒரு நம்ம மேலே படிக்கணுமே, இவங்க இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்களேங்கிற ஒரு டென்ஷன், அப்படி தான் ஒரு மனசில் வந்து அந்த நினைப்பு தான் நிறையா இருந்தது. ஜன்னல் வழியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. பார்க்க மாட்டேன்னு சொன்னால் அப்புறம் ஒரு ஜன்னல் வழியாக பாருன்னு சொல்லி காமிச்சாங்க. சமயம் கலைஞர் வந்திருந்தாரா? மாமா வரல, மற்றபடி வீட்டில் இருக்க எல்லாருமே அத்தை எல்லாருமே வந்திருந்தாங்க, உறவுகள் எல்லாருமே வந்தாங்க. ஏன்னா அப்போ ஒரு கல்யாணம் நடந்தது மயிலாடுதுறையில், எங்கள் அத்தையோட அண்ணன் பையனுக்கு. ஸோ அதனால் அப்போ கல்யாணம் வந்ததுனால எல்லாருமே வந்தாங்க பொண்ணு பார்க்க. மாமா மட்டும் இல்லை. ஃபஸ்ட்டு நாள் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க வரல. இவங்க எல்லாரும் வந்து பார்த்து பிடிச்சிட்டு போனதும் அடுத்த நாள் வந்து இவங்கெல்லாம் போய் எங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு சொன்னால் அடுத்த நாள் கூப்பிட்டு வந்தாங்க. 5ஆம் தேதி வந்தாங்க, 6ஆம் தேதி வந்தாங்க. அப்போ மாமா சொன்ன மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க. என்னன்னா, நான் வந்து என்னை பொண்ணு பார்க்கும்போது என்னெல்லாம் வந்து கேட்கல, ஒரு காலண்டரில் ஏதோ ஒரு பொண்ணு படம் வந்துச்சான், படத்தை பார்த்துட்டு இது மாதிரி இருக்கும்னு சொன்னாங்களாம். அப்படிதான். அப்போ நான்லாம் சரின்னு தான் சொன்னேன். பொண்ணு பார்க்கலாம் போகல, என்ன பொண்ணு போய் அதான் எல்லாரும் பிடிச்சிருக்குங்கிறாங்களே, அப்புறம் என்ன நீ வேற போய் பார்க்கணுமான்னு கேட்ட மாதிரி பேசிக்கிட்டாங்க. அப்போ மாமா வந்து இவங்ககிட்ட திருப்பி 2ஆவது நாள் வந்தாங்க பொண்ணு பார்க்க இவங்க. அப்போ வந்து அந்த பேச்சு நடந்ததா அப்போ பேசிக்குவாங்க. அதாவது மல்லிகா அண்ணி வந்து இல்லை நாங்கள் பார்த்தோம், நாங்கள் எல்லாரும் பார்த்துட்டோம், எங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, நீ இருந்தாலும் நீ கல்யாணம் பண்ணிக்கிற, நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன் திருப்பியும் 2ஆவது தடவை அவங்க கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரோட மல்லிகா அண்ணி தான் வந்தாங்க. இப்போ பார்க்க வந்தாங்க. ஏதாவது சொல்லியிருக்காரு அது போல் எனக்கு வந்து ரொம்ப உனக்கு பார்த்ததும் நான் கேட்பேன். அப்புறமா கேட்கும்போது பார்த்து பிடிச்சிதா அவங்கெல்லாம் சொன்னதுனால அது மாதிரிலாம் கேட்கும்போது இல்லை எனக்கு பிடிச்சிது, வந்தது எனக்கு பிடிச்சிது, நான் ஓகே சொன்னேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்போ வந்து மாமா வந்து முதல்வராக இருந்தாரா? ஆமாம் முதலமைச்சர். முதல்வருடைய குடும்பத்துக்கு மருமகளாக போகிறோமே, நீங்கள் வந்து ஒரு சின்ன பொண்ணு அந்த சமயத்தில் அப்போ வந்து பயமாக தான் இருந்தது. ஏன்னா நான் வந்து கிராமத்திலே பிறந்து அங்கேயே வளர்ந்ததுனால சென்னைக்கு வரணும், எப்படி இருப்பாங்களோ என்னவோ அப்படிங்கிறது வந்து ஒரு பயமாக இருந்தது. அப்புறம் வீட்டில் உள்ளவங்களெல்லாம் பார்த்து பொண்ணு பார்க்க வந்தப்போ பார்த்தப்போ எங்களுக்கு வந்து நார்மலாக எங்கள் மாதிரியே எல்லாம் பேசுகிறாங்க, எல்லாம் இருந்தவங்க ஒரு தைரியம். அந்த அரசியல் குடும்பத்தோட ஒரு அதிகார தோரணை அல்லது அந்த ஒரு விஷயங்கள்லாம் அப்போ இருந்ததா
குடும்பங்கள். இல்லை, எங்கள் அத்தையும் அப்படி தான் இருந்தாங்க. எங்கள் நாத்தனார் செல்வி அண்ணி, மல்லிகா அண்ணி எல்லாருமே நல்லா சந்தோஷமாக ஜாலியாக எல்லாம் பேசுவாங்க. அதனால வந்து அந்த ஒரு பயமே இல்லை, ஃப்ரீயாக பேசுவாங்க. படியார் அவங்களும் இருந்தாங்க, காந்தி அக்காவும் இருந்தாங்க. அதனால வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்போம். வந்ததும் எனக்கு அந்த பயம் இல்லை. கலைஞர் அவர்களை வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கேயும் பார்த்துருக்கீங்களா? எனக்கு கல்யாணத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பூம்புகாரில் வந்து கலைக்கூடம் திறக்க வந்தாங்க. படிச்சுட்டு இருந்தேன். என்ன அப்போ வந்து 9th நினைக்கிறேன். 10th 11th கல்யாணம் ஆயிடுச்சு. அது போல கூட்டங்களுக்கு போவீங்களா? அது மாதிரிலாம் எங்கேயுமே போனதில்லை. ஆனால் முத வந்து மாமா வராங்கன்னு சொல்லும்போது எங்கள் அப்பாவுக்கு வந்து மாமானா ரொம்ப பிடிக்கும். கலைஞர்னா மாமா மேலே வந்து ரொம்ப ஒரு ஈர்ப்பு, ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? எங்கள் அப்பா வந்து வாத்தியார். கலைஞர் வராரு, நாங்கள்லாம் பார்க்கணும், இந்த மாதிரி கலைக்கூடம் திறக்கிறாங்க அப்படின்னதும் அப்போ ஒரு கார் வச்சு எங்கள் அப்பா அழைச்சிட்டு போய் ஒரு வீட்டு மாடியிலேருந்து ஊர்வலம் போகும்போது மேலே நின்று பார்த்தோம். கையை காமிச்சிட்டே போனாங்க மாமா. நாங்களும் கையை காமிச்சோம் கூட்டத்தில். அப்படி பார்த்தேன் ஃபஸ்ட்டு. 2 வருஷம் கழிச்சு அதே வீட்டுக்கு நான் மருமகளை வந்துட்டேன். புகுந்த வீடு அப்படிங்கிறது எப்படி இருந்தது? இயல்பாக இருந்ததா? இயல்பாக தான் இருந்தது எங்களுக்கு. எல்லாரும் நல்லா பிடிச்சதை செய்கிற அளவுக்கான ஒரு சுதந்திரம் அங்கே இருந்ததா? இப்போ திடீர்னு ஒரு கல்யாணம் அப்படின்னு சொல்லி வீட்டில் பேசிட்டாங்க. என்ன நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? காலேஜ் போகணும், ஒரு டிகிரி வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. ஆமாம். காலேஜுக்கு அப்ளைலாம் பண்ணீங்களா? காலேஜுக்கு அப்ளை பண்ணி போய் சேர்ந்து இந்த காலேஜில் SRCயில் திருச்சியில். ஆனால் காலேஜ் ஒரு நாள் கூட போகல. பணம் கட்டணும், ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும். அப்புறம் இவங்க சம்மதம்னு சொல்லிட்டாங்க. ஜூன் மாதம் வந்தாங்க. சம்மதம்னு சொன்னதும் அப்பா போக வேணாம் அப்படின்ட்டாங்க. அது அப்பா சொன்னப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த அப்பா சொன்னப்போ நான் அழுதுகிட்டே தான் இருந்தேன். எனக்கு படிக்கணும், வேணான்னு சொல்லுங்கன்னு அழுதுட்டு இருந்தேன். அப்பா வந்து இல்லை, கல்யாணம் தான் பண்ணணும். அப்பா எங்கள் பாட்டி மெயினாக அப்பாவோட அம்மா, அவங்கள நாங்கள் அம்மான்னு தான் சொல்லுவோம். அவங்க வந்து இல்லை, கல்யாணம் முடிச்சிடணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப. பாட்டியோட வளர்ப்பா நீங்கள்? ஆமாம், அம்மான்னு தான் சொல்லுவோம். அவங்க தான் எங்களெல்லாம் வளர்த்தாங்க. அவங்க வந்து ரொம்ப ஆசையாக இருந்தாங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு. அம்மா தவறுனதுனால நீங்கள் வந்து பாட்டியோடைய ஒரு வளர்ப்பில் நீங்கள் இருந்தீங்க. சித்தி வந்தாங்க கல்யாணம் ஆகி. இருந்தாலும் பாட்டி தான் எங்கள் எல்லாரையும் வளர்த்தது, ரொம்ப பார்த்துக்கிட்டது எல்லாமே அவங்க தான். அவங்கள தான் நாங்கள் 4 பேருமே அம்மானு சொல்லுவோம். அப்பாவுடைய அம்மாவை? அப்பாவோட. ஆமாம். அவங்க பேர் என்ன? அவங்க பேர் ஜெகதாம்பாள். கல்லூரி போகணும், இது மாதிரி ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஏமாற்றம் உங்களுக்கு அதுக்கப்புறம் அப்படி நீடிச்சதா? அது கல்யாணம் ஆகி வந்ததும் குடும்பம் வாழ்க்கைங்கும்போது அப்புறம் ஒரு வருஷம் வந்து மிசா அந்த கஷ்டங்கள் அதெல்லாம் வரும்போது அப்படியே மாறிடுச்சு காலகட்டங்கள்ல. அப்புறம் நினைக்கிறேன் கல்யாணமாக்கி நீங்கள் வந்து வரீங்க. வந்து ஒரு 6 மாதத்துலேயே உங்களுடைய கணவருக்கு வந்து மிசா அப்படிங்கிற ஒரு இதன் மூலம் சிறை தண்டனை கிடைக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய உணர்வு எப்படி இருந்தது? அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு சோகமாகவும் ஒரு துயரமாகவும் தான் இருந்தோம். முதல் நாள் வந்து ஒரு கூட்டத்துக்காக அவங்க வெளியூரில் போயிருந்தாங்க. கூட்டமாக நாடகம். அதுவும் அப்போ தான் அந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு 30ன்னு நினைக்கிறேன், ஜனவரி 31 வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ ஒன்றும் புரியல அந்த நேரத்தில். வந்து ஆட்சி போயிடுச்சு அது தெரியும். அன்னைக்கு நைட்டு வந்து எல்லாரும் தேடுறாங்க, ஒவ்வொருத்தரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்கங்கிறதும். இவங்களை வந்து அடுத்த நாள் வந்து வீட்டில் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. உங்களுக்கு யார் சொன்ன இந்த தகவலை? வீட்டில் பெரியவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு பரபரப்பாக பேசுனது அப்புறம் தெரிஞ்சிருச்சு. ஒரு 6 மணி இருக்கும், 5:30 6 மணி அப்படி. அப்போ வந்து மல்லிகா அண்ணி, அத்தை எல்லாருமே அவங்கவுங்க ஒரு பக்கம் அழுதுட்டும் எல்லாம் ஒரே பரபரப்பாக இருந்தது. அப்போ அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியும். ஆனால் வந்து எவ்வளோ நாள் என்ன அதெல்லாம் எனக்கு எல்லாமே புதுசு. அப்போ ஒரு பயம், ஒரு அழுகை, என்னன்னு தெரியல, எதுக்கு அது தெரியாமல் அப்போ வந்து அழுகும்போது மாமா வந்து சொன்னாங்க, இப்போ வந்து இன்னைக்கு ஒரு நாள் தான்மா, போயிட்டு 2 நாளில் வந்து விட்டுடுவாங்கம்மான்றதை மட்டும் சொன்னாங்க, அழுவாத அப்படின்னு வந்து மாமா வந்து. ஆனால் அது ஒரு வருஷம் இருப்பாங்கன்னு நான் அப்போ நினைக்கவே இல்லை. அது மிஸ்ஸாங்கிறதெல்லாம் எனக்கு அப்போ தெரியாது. அதுக்கப்புறம் தான் அது அப்புறம் தெரியும் மிஸ்ஸா அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் தான் தெரிஞ்சுது. கணவர் வந்து என்ன சொல்லிட்டு போனார்? என்ன? நான் போயிட்டு வரேன், தைரியமாக இரு, வந்துடுவேன், சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஏன்னா வீட்லேயே யாருமே அதை ரியலைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே அண்ணி மல்லிகா அண்ணி இருந்தாங்க, அவங்க அண்ணனையும் பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க. இவங்களை அரெஸ்ட் பண்ணி 2 நாள் கழிச்சு அவங்களையும் பண்ணாங்க. எனக்கு அவங்க ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்க கூடயே இருப்பேன். அவங்க வந்து ஆறுதல் சொல்லுவாங்க. அத்தை வந்து சொல்லுவாங்க, மாமாவெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கம்மா, இது மாதிரி 6 மாதம்லாம் இருந்தாங்க ஜெயிலில்,
உங்கள் வீட்டுக்காரர் பிறக்கும் போதெல்லாம் அவங்க மாமா ஜெயிலில் தான் இருந்தாங்க, அழுவாத அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போல்லாம் நாங்கள் கேட்போம், அத்தை எப்படி 6 மாதமா, ஐயோ எப்படி இருந்தீங்க அப்படின்னு. அதாவது வந்து அப்போ எங்களுக்கு ஒரு வருஷம் வந்து இருக்கிறது தெரியாமல் ஒவ்வொரு நாளுமே இன்னைக்கு வந்துருவாங்கன்ட்டு அப்படியே அந்த எதிர்பார்ப்புலேயே அது வந்து போயிட்டு இருந்தது. அவருக்கு வந்து அடிகள் அதிகமாக விழுந்தது. அவர் மேலேயே விழுந்து அந்த கட்சியின் பிரமுகர்லாம் கூட தவிட்டார். முதல் 2 நாள் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு 2வது நாள்லேருந்து கொஞ்சம் 2 நாள் தொடர்ந்து அடித்தாங்க. இதெல்லாம் இதுக்கான தகவல்கள்லாம் உங்களுக்கு அப்போவே வந்து அப்போ தெரியாது எங்களுக்கு. தகவலாக வந்தது ஒழிய உறுதியாக தெரியாது. நாங்கள் ஒரு 26 நாள் கழித்து பார்க்க போனோம். அப்போ தான் எங்களுக்கு இன்டர்வியூ கிடச்சிது. பார்க்க போகும்போது தான் எங்களுக்கு கையில் அடிபட்டது வந்து நாங்கள் பார்த்தோம். இன்னும் இருக்குது அந்த தழும்பு அடித்தது. வாரம் ஒரு நாள் போவோம். போனாலும் போய் பேச மாட்டேன். தயங்கிட்டு எல்லாரோடையும் நிற்கும்போது எனக்கு அந்த அப்போ தான் நான் 6 மாதம் தானே ஆச்சு கல்யாணம் ஆகி. கொஞ்சம் வெக்கப்படுவேன். அப்போ பேச மாட்டேன் நான். நீங்கள் போய் பார்த்தாலும் அவரை நான் தள்ளி நின்றுட்டு எப்படி இருக்கீங்கன்னு கூட கேட்காம வருவேன். ஆமாம், அது என்னன்னு இப்போ நினச்சி பார்க்குறேன். நம்ம அப்படி இருந்தோம். கூச்சமா? கூச்சம். அதாவது எனக்கும் அப்படி இருக்கும். நார்மலாகவே சாரும் கொஞ்சம் கூச்ச சபாவம். அவங்களும் வந்துட்டு என்னம்மா நல்லா இருக்கியா என்னன்னு அவங்களும் கேட்க மாட்டாங்க. எல்லாரோடையும் சேர்ந்து பார்க்கும்போது ஒரு கூச்சமாவா இருந்திருக்கலாம் பேசுறது. அதனால பேசாமல் இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன். உங்கள் கணவர் வந்து முதல்ல நீங்கள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எப்போ நீங்கள் பேசுனீங்க, என்ன பேசிட்டீங்க? கல்யாணம் ஆகி எங்களுக்கு ஆகஸ்ட் 20ஆம் தேதி கல்யாணம் ஆச்சு. ஆனால் நாங்கள் பேசிக்கிட்டதுன்னு பார்க்கும்போது எங்களுக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி தான். சேர்த்து வைக்கிறதுன்னு ஒரு சடங்கு செய்கிறதெல்லாம் வந்து எங்களுக்கு 10 நாள் கழிச்சு தான் பண்ணும்போது அப்போ தான் நாங்கள் அது வரைக்கும் கூட இல்லையா? இல்லை, பேசினதே கிடையாது. அதே கோபாலபுரத்தில் தான் இருந்தேன். ஆனால் நான் பேசினது இல்லை. அவங்க வீட்டுக்குள்ளே அவங்க வரும்போதே நான் உள்ளே போயிடுவேன் ரூமுக்கு தனியாக. பேசிக்கிறதுக்கு அவரும் முயற்சி பண்ண அவங்களும் வந்து முயற்சி பண்ணதில்லை, பேசணும்னு நினச்சதில்லை. ஏன் அது போல் அப்படி ஒரு இல்லை, 2 பேருக்குமே ஒரு கூச்ச சுபாவம் இருந்ததுனால இருந்திருக்கலாம். பேசினதில்லை. அப்போ முதல்ல எப்போ தான் பேசுனீங்க? உங்களுக்கான ஒரு அந்த 10 நாள் கழிச்சு தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட அவர் என்ன பேசினார்? பேசுனதுன்னா குடும்பத்தை பற்றி பேசினாங்க. அவங்க குடும்பத்தில் இப்படி இருக்கணும், அரசியல் குடும்பம், எல்லாரோடையும் ஜாயின்ட் ஃபேமிலி, அம்மா கிட்ட எப்படி இருக்கணும், மாதிரி அண்ணிக்கிட்ட எல்லார்ட்டையும் நீ இப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணாங்க. நான் அது மாதிரி அடிக்கடி வெளியில் போவேன், ஊருக்கு போவேன், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் சொன்னாங்க. அது மாதிரி லேட்டாலாம் ஆனால் எனக்காகலாம் காத்துட்ருக்க வேணாம், நீ சாப்பிட்டுட்டு முன்னாடியே, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அப்போ வந்து கல்யாணம் ஆனாக்கா சொல்லுவாங்கல்ல, வீட்டுக்காரங்க சாப்பிட்டது தான் சாப்பிடணுன்னு. அந்த பழக்கம்லாம் இல்லை. எங்கள் அத்தையுமே அப்போ சொல்லிட்டாங்க, இங்கெல்லாம் அது மாதிரிலாம் கிடையாதுமா, நம்ம அவங்கெல்லாம் வர ரொம்ப லேட் ஆகும், நம்மெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு எடுத்து வச்சிடலான்ட்டு அவங்களுக்குள்ளதை வந்து ஹாட் கேஸில் எடுத்து வச்சுட்டு நான், அத்தை, எங்கள் அப்பா காந்திக்காரன் தாங்க மதுரையில், அவங்களும் ஒன்றா தானே இருந்தோம், எல்லோரும் ஒன்றா சாப்பிடுவோம். அப்போ ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி ஒரு ஜாலியாக தான் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுடைய கல்யாண ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மையெல்லாம் வச்சுட்டு நீல பொட்டெல்லாம் வச்சுட்டு அப்படி இருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நல்ல பெரிய பொட்டு வச்சு உங்களுடைய லுக்கு அப்படிங்கிறது ரொம்ப மாறி போயிடுச்சு. எதனால அப்படி மாறினீங்க? வந்ததுமே எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னது முதல்ல வந்து மை பொட்டு வைக்காத, அழகாக குங்குமம் வையே எங்கள் அம்மா மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. சரி அவங்களா அவங்க உங்களுக்கு அது ஓகேன்னு இருந்தது? எனக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. எங்கள் வீட்லேயே அப்பாவோட அம்மா பாட்டியெல்லாம் அப்படி தான் வச்சுக்குவாங்க, பெரிய பொட்டை அது மாதிரி தான் வச்சுக்குவாங்க. நாங்கள் அந்த வயசில் சின்ன வயசில் மை விட்டுக்குவோம், கருப்பு மை வைப்போம். இங்கே வந்ததும் இவங்க சொன்னதும் நான் மாற்றிக்கிட்டேன். அவரோட ரியாக்ஷன் அப்போ எப்படி இருந்தது? ரியாக்ஷன்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க சொன்னாங்க, அதை நான் செஞ்சுட்டோம், அவ்வளோதான். அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம அதை பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். அதில் உங்களுக்கு மகிழ்ச்சி, அவ்வளோதான். எப்போ நீங்கள் வந்து ஒரு தனி குடித்தனம் அப்படின்னு சொல்லி போனது வந்து 96 இவங்க மேயர் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் தனியாக போனோம். 75ல் எனக்கு மேரேஜ் ஆச்சு. 96ல் வந்து இவங்க மேயர் ஆனாங்க. அதுக்கப்புறம் 97 ஜனவரியில் நாங்கள் வேளச்சேரிக்கு போனோம். எதனால நீங்கள் அப்போ தனியாக போக வேண்டியிருந்தது? அப்போ வந்துட்டு பிள்ளைங்களும் பெரிய பிள்ளைங்களாயிட்டாங்க. பையன் வந்து அப்போ வந்து காலேஜ் போச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் மேயர் ஆனதும் நிறைய இவங்களுக்கு கொஞ்சம் பேர் வர்றது, கொஞ்சம் கூட்டங்கள் எல்லாம், ஒரு மாமாவும் அப்போ சீஃப் மினிஸ்டராக இருந்ததுனால கொஞ்சம் இடமும் கொஞ்சம் பார்க்குறதுக்கெல்லாம் இது வசதி இல்லாதனால நம்ம அப்போ வீடு கட்டியிருந்தோம் வேளச்சேரியில். சரி, வீடு ரெடி ஆனதும் நாங்கள் அங்கே போயிட்டோம். திருமணம் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய கணவர் வந்து உங்களுக்கான ஸ்பேஸ் எப்படி உங்களுக்கு கொடுத்தாரு? அரசியலில் வந்து வேலை நிறைய இருந்தாலும் டைம் கிடைக்கும்போது இப்போ வந்து ஒரு சினிமாவுக்கு கூப்பிட்டு போவாங்க. அப்புறம் ஈவினிங்கில் கொஞ்சம் டைம் இருந்ததுன்னா பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போவோம். அப்புறம் வெளியில் போய் சாப்பிட்லாம், அப்படியே இது மாதிரி கிடைக்கிற நேரத்துலலாம். அப்புறம் எங்கேயாவது ஊர்களுக்கு போவோம். அரசியல் பணிகள் தவிர மிச்ச நேரத்தில் அவங்க என்னோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆமாம், கண்டிப்பாக. ரொம்ப சினிமா பிடிக்கும்.
நிறைய போகிறது சினிமாவாக இருக்கும். அதுவும் நைட் ஷோவாக தான் இருக்கும் பெரும்பாலும். ஏன் நைட் ஷோ? அது அப்போ தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வர்றதுக்கு முடிஞ்சு எனக்கு கொஞ்சம் தூக்கம் வரும் அப்போது. நான் வந்து வேண்டாம் ஈவினிங் போவோமா, ஈவினிங் போக முடியாது, டைம் இருக்காது, வேலை இருக்குது, அதனால் அப்புறம் நைட்டு போய் பார்த்துட்டு. யாருடைய படங்கள்லாம் பார்ப்பீங்க? அப்படி எல்லா படமும் பார்ப்போம். ரிலீஸ் ஆனாக்கா ஒரு படமும் விட மாட்டோம். அது அவங்களுக்கு பிடிக்கும் படம். நான் குழந்தை பிறந்து தூக்கிட்டு போயிருக்கேன், ஊருக்கு போயிருக்கோம். திருவண்ணாட்டில் இருக்கும்போது இவங்க வந்துட்டாங்க. அந்த படம் வந்து மயிலாடுதுறையில் வந்து இந்த படம் பார்க்கறதுக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க. குழந்தைய வந்து வீட்டில் விட்டுட்டு, பாட்டி அம்மாலாம் இருந்தாங்களா, தங்கச்சிங்களாம், அவங்ககிட்ட விட்டுட்டு 3 மாதமாக என்னவோ நாங்கள் பாட்டி படம் பார்த்துட்டு இருக்கும்போதே எங்கேயோ ஃபோன் பண்ணி, அப்போ வந்து ஏதோ தேட்டருக்கு எங்கேயோ ஃபோன், அப்போல்லாம் செல்லெல்லாம் கிடையாது. குழந்தை வந்து ரொம்ப அழுகுது, என்னன்னு தெரியல, பயமாக இருக்குது, வர சொல்லுங்கன்னா பாதி படத்தில் எந்திரிச்சு வந்தோம். எனக்கு அது மறக்கவே முடியாது. யாரையோ பிடிச்சி எப்படியோ சொன்னாங்க. இப்போ தான் நினச்சி பார்க்குறேன், ஃபோன்லாம் கிடையாது, எப்படி சொன்னாங்கன்னு. தேட்டரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டில் அதுலலாம் வரல. செய்தி வந்து தான், ஐயோ குழந்தை வந்து ரொம்ப அழுகுது, யாரோ ஆள் அனுப்புனா. பக்கம் தானே மயிலாடுதுறை வந்து எங்களுக்கு வந்து 25 கிலோமீட்டர் கிட்ட தான். சினிமா பார்த்துட்டே இருந்தோம், போகிறோம், எல்லாம் தெருவில் எல்லாரும் நிற்கிறாங்க, குழந்தை அழுகுதுன்ட்டு பயங்கரமான அழுகை, என்னன்னு தெரில. அந்த படம் அதை மறக்க மாட்டேன் நான். இல்லை இதில் இப்போ நைட்டில் போய் இந்த ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டு. ஆமாம் ஆமாம், தூக்கம் வரும் நைட் ஷோ முடிஞ்சவங்க. இப்பயும் அதை சொல்லிட்டு இருப்பாங்க. நான் ஆசையாக வாங்கிட்டு உங்கள் அம்மாவை கூப்பிட்டு போனால் அங்கே வந்துட்டு தூக்கம் வருதுன்னு சொல்லும் அம்மா அப்படின்னு. சென்னையில் இருக்கும்போது நம்ம தேட்டருக்கு சினிமாவுக்கு போவோம். நைட்டு போனால் நைட்டு முடிய 1:30 மணி ஆகும். அவங்களுக்கு வந்து புகாரியில் வந்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஒரு ஐஸ்கிரீமு, ஃபலூடா, அது இதெல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிடுவாங்க. எனக்கா வீட்டுக்கு எப்போ போய் தூங்கலான்னு இருக்கும். இல்லை வேண்டாம், கோவம் வந்துடும் வேறு. இல்லை என்ன நான் வாங்கி கொடுத்தா ஆசையாக நீ சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு ரொம்ப கட்டாயப்படுத்தி சாப்பிட வைப்பாங்க. இது நல்லா இருக்கும் பாரு, சாப்பிட்டு பாரு, இது நல்லா இருக்கும், ஒன்று ஒன்றா ஆசையாக வாங்கி தருவாங்க. குழந்தைங்களாம் பிறந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து நைட்டு இதுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவோம். அது பெரும்பாலும் நாங்கள் போகிறது பார்த்திங்கன்னா நைட் ஷோவாக தான் இருக்கும். பிரார்த்தனா தேட்டருக்கு அடிக்கடி போவோம், டிரைவிங் தேட்டருக்கு போவோம் குழந்தைங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு. என்ன கலர்? பெரும்பாலும் லைட் கலர் தான் பிடிக்கும். எனக்கும் ஆசையாக புடவையெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. எங்கே போனாலும் வந்து புடவை வாங்கிட்டு வருவாங்க. ஆசையாக வாங்கி கொடுப்பேன். நானும் கடைக்கு போனால் பேண்ட் ஷர்ட்லாம் அப்போ நான் தான் வாங்கி கொடுப்பேன். ட்ரெஸ்ஸே நான் தான் அவங்களுக்கு எடுத்து செலக்ட் பண்ணுவேன். அவங்க வாங்கிட்டு வந்தால் எனக்கு வந்து ஒரு மாதிரி லைட் க்ரீமு, லைட் ப்ளூ, அந்த மாதிரி லைட் கலரு தான் பிடிக்கும். இந்த நமக்கு நாமே வந்ததுலேருந்து கொஞ்சம் பேண்ட்டு ஷர்ட்டு இதெல்லாம் போட ஆரம்பிச்சது கொஞ்சம் அப்பப்போ. அப்புறம் வெளியூரெலாம் போகும்போது கொஞ்சம் ட்ரெஸ் வந்து அவங்க கலர் ட்ரெஸ் போடுவாங்க. நிறைய போட்டு பார்த்துருக்கேன்ல, அதனால ஒன்றும் தெரியாது. கல்யாணத்தில் கோட் சூட் தானே, கல்யாணத்திலே இவங்க கோட்டோட இருந்தவ தான் எனக்கு ஞாபகம். இப்போ தானே இந்த பட்டு வெட்டி. எனக்கு எங்கள் வீட்டுக்காரங்க கோட்டோட, எனக்கு அந்த வீடியோவே இருக்குது, அதனால எனக்கு நல்லா தெரியும். நான் அடிக்கடி எடுத்து பார்ப்பேன் வீடியோவை. அந்த படம் இப்போது இருக்குது, எங்கள் கல்யாணம் வீடியோ. ஃபோட்டோவை பார்த்தாலே தெரியுமே, தாலி கட்டுற ஃபோட்டோ. அப்புறம் ரிசப்ஷன் ஊரில் வச்சாங்க, அங்கேயும் கோட்டு தான் போட்டிருந்தாங்க. உங்கள் கணவருடைய ப்ளஸ் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பொறுமை. கொஞ்சம் பொறுமையாக இருப்பாங்க, எல்லாத்துக்குமே ரொம்ப பொறுமை. எங்கள் அத்தையே சொல்லுவாங்க, பிள்ளைங்களே வந்து இந்த பிள்ளை தான் ரொம்ப பொறுமையான பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. வேற என்ன விஷயங்கள்னு ஒரு மனைவியை நீங்கள் சொல்லுவீங்க? உடம்பு பார்த்துக்கிறதுல சொல்லலாம். கொஞ்சம் ஹெல்த்தில் வந்துட்டு எக்ஸசைஸு, இந்த மாதிரி வாக்கிங், இந்த மாதிரி போகிறதெல்லாம். அப்புறம் அதெல்லாம் வந்து உடம்பே நம்ம வந்து பார்த்துக்கிறதே வந்து ஒரு ப்ளஸ்ஸாக தான் நான் நினைப்பேன். அது குறிப்பாக ஒரு அரசியல் தலைவருக்கு அதெல்லாம் வேணும். எல்லாத்தையும் சாப்பிட மாட்டாங்க. ஒரு ஆர்வமாக இருந்தால் கூட சில பேர் விரும்பி எடுத்துருவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. காலையில் உட்காந்தாங்கன்னா அந்த 2 இட்லினா அந்த 2 இட்லி அவங்களுக்கு நல்ல ஒரு காரம் இல்லாமல் ஒரு வெஜிடேரியன் சாப்பாடு இருந்தாலே நல்லது. ஒரு வத்த குழம்பு இருந்தால் ரொம்ப பிடிக்கும், ஹாப்பி. அதில் அது மாதிரி நான்வெஜ்ஜில் மீன் குழம்பு, அப்புறம் அந்த நாட்டுக்கோழியில் வந்து வெள்ளை குருமா வைப்போம், அது கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் பெரும்பாலும் ஈவினிங்கில் ஒரு சுண்டல் அந்த மாதிரி கொடுப்பேன். உங்கள் கணவருக்கு வந்து ஒரு மார்க்கு கொடுக்கணுன்னா எத்தனை மார்க்கு? ஐயோ, இது என்னது? இப்போ ஒரு பெண் வர்றாங்க, அவங்களுடைய கனவுகள் எல்லாமே வந்து அந்த கனவுனால் பூர்த்தி ஆகணும். அப்புறம் அவங்களோட பொறுப்புணர்வு என்ன மாதிரி இருப்பாங்க, குடும்பத்தில் எப்படி இருப்பாங்க? எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. என்னை சுதந்திரமாக இருக்க விடுவாங்க. இப்போ நானே ஒரு கோயிலுக்கு போகணுன்னா, அதெல்லாம் ஊருக்கு போகணும், ஒரு வேலையாக ஒரு ஏதோ ஒன்று இருக்குன்னா நம்ம சொல்லிட்டோம்னா அதெல்லாம் வந்து என்ன அதெல்லாம் வந்து போகக்கூடாது, அந்த மாதிரி எங்கே போகிற அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சந்தோஷமாக இருக்கேன். என்னை வந்து குடும்பத்தில் அவங்க வந்து என்னையாகட்டும் பிள்ளைங்களாகட்டும் அவங்கவுங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவங்கவுங்க தேவை என்னவோ
அதை வந்து அப்போ 100க்கு 100 மார்க்கே கொடுத்துருவீங்க. கொடுத்துருவேன். 100க்கு 100 மார்க் வாங்குற ஒரு கணவர் ஒரு மனைவியிட்ட இருந்து பெரிய விஷயம்தான். தலைவர் ஸ்டாலினுக்கு வரக்கூடிய அந்த விமர்சனங்களை, அரசியல் சார்பாக வரக்கூடியதோ அல்லது மற்ற விமர்சனங்களோ, அதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க? இன்றைக்கு வந்து இணையதளம் வழியாக நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வந்து உடனே விமர்சனங்கள்லாம் செய்யப்படுது. ஸோ அந்த போல் விஷயங்கள் எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க? நல்ல விஷயங்களை எடுத்துக்கணும். ஏதாவது அதுலேயே நம்ம மாறிக்கணுங்கிறத வந்து நம்ம மாறிக்க வேண்டியதான். சில சமயம் அவத்தமாக இருக்கும், அது மாதிரி இருக்காது, ஏதாவது மாறி போடுவாங்க. நிறைய இப்போ வந்து அப்படி தானே பண்ணுறாங்கங்க. இல்லாததை இவங்க போடும்போதெல்லாம் இப்படிலாம் கூட பண்ணுறாங்களேன்னு நினச்சி சிரிச்சுக்கிட்டு ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவோம். அது ரொம்ப பண்ணுறாங்க பார்த்தீங்கல்ல. அது நிறைய அபத்தமாக இருக்கும், அது மாதிரியே இருக்காது. அதை வந்து இவங்க ஏதோ சேர்த்தெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு போயிடுவோம், வேற ஒன்றும் பண்ணுவோம். நீங்கள் ஆன்மீகத்தில் நம்பிக்கையுள்ள ஒரு கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு பெண், நீங்கள் திருமணமாகி கோபாலபுரத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதை வந்து எப்படி உணர்றீங்க? என்னோட சுதந்திரத்தில் இது வரைக்கும் அவங்க தலையிட்டது இல்லை. நான் கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து விரதம் இருப்பேன். வெள்ளிக்கிழமை விரதம், சனிக்கிழமை விரதம், புரட்டாசி மாதம் ஃபுல்லாக எதுலேயுமே வந்து அவங்க தலையிட்டு ஏன் இது வந்து இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டதில்லை. அது என்னோட தனிப்பட்ட. நிறைய போவோமே கோயிலுக்கு. மாமனாரும் எங்களை ஒன்றுமே, எங்கள் மாமாவும் எங்களை எதுவுமே சொன்னதில்லை, ஏன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்லாம் கேட்டதே கிடையாது இது வரைக்கும். போயிட்டு வந்து நீங்கள் அந்த பிரசாதங்களும் கொடுப்பீங்களா? மாமனாருக்கு எங்களுக்கு கொண்டு கொடுத்ததில்லை அங்கே இருக்கும்போது. ஏன்னா இங்கே நாங்கள் இப்போ எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கெல்லாம் கொடுத்தா எடுத்துக்குவாங்க. போயிட்டு வந்தால் நானே வச்சிருவேன், போயிட்டு வந்தேன். அது மாதிரி ஒரு பொங்கலை பார்த்தாலே அவங்களே கேட்பாங்க, எங்கள் பாபா கோயில் போனியா, பொங்கல் நல்லாயிருக்கும் வைம்பாங்க. அது மாதிரி புளி சாதத்தை பார்த்தா எங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தியா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் வந்து எந்த இதுவுமே அவங்க சொன்னதில்லை. கதவர் எதிர்ப்புன்னே கிடையவே கிடையாது. நாங்களாம் போகிறோம், அவங்க எதிர்ப்பே சொன்னது இல்லையே. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்கள் வந்து கோயிலுக்கு போகிறோம், நான் சாமி கும்பிட்டதை வந்து ஏன் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரீங்க, ஏன் சாமி கும்பிட்டீங்க, எங்கே போனீங்கன்னு கேட்டதே கிடையாது. நாங்கள் சொல்லிகிட்டே தானே போவோம், போயிட்டு வரோம், நாங்கள் இங்கே போகிறேன் அப்படி தெரியாதனமாகவே போனதில்லை. அங்கே கோயிலில் கூட வந்து ஃப்ரீயாக விடாமல் வந்து கேமராவையும் ஃபோன் எடுத்துகிட்டு வரும்போது தான் இரிட்டேட் ஆகும் நம்மளுக்கு. ஒழிய அவங்க எடுக்கக்கூடாதுங்கிறது வந்து வரக்கூடாதுங்கிறதே இருக்காது. நீங்கள் சொல்ல ப்ரெஸ்ஸை சொல்லுவீங்க. ப்ரெஸ்ஸை சொல்கிறேன், வெளியில் நிறைய பண்ணுவாங்க அந்த வேலை. நீங்களே நினச்சி பாருங்கள், ஒரு கோயிலுக்கு போகிறோம், நம்மளே போய் சாமி கும்பிட போகிறோம், பின்னாலேயே வந்து ஒரு ஷாட்டும் எடுத்துக்கிட்டே இருந்தால் அப்போ நமக்கு ஒன்று எடுத்துகிட்டு கூட போக மாட்டாங்க, பின்னாலே வருவாங்க. நானே எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், நான் வெளியில் வந்து எவ்வளோ வேணாலும் எடுங்க, எங்கே உள்ளெல்லாம் நம்மளால் சாமி கும்பிட வர்ற அடுத்தவங்களுக்கும் இடைஞ்சல் வந்து தாண்டிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு தள்ளிக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுலே இருப்பாங்க. அது ஒரு தப்பு பண்ணுறாங்க. இப்போ கோபமாக வரும் எனக்கு. ஒரு தடவை திருவண்ணாமலையில் சண்டை, இத்தனை ஃபோட்டோப்பா எடுப்பேன், நான் தான் வந்தேன் கும்பிட்டேன், நீ தான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன், திருப்பி வந்து ஒரு ஃபோட்டோ தான் போட போகிறீங்க, கோயிலுக்கு வந்தாருன்னு ஒரு ஃபோட்டோ. ஆனால் அதை அப்படி எடுப்பாங்கங்க. அது வந்து ஐயோ அவங்க வந்திருக்காங்களே, அவங்களும் சாமி கும்பிட தானே வந்தாங்க, அவங்க போகட்டுமேன்னு கூட நினைக்க மாட்டாங்க.